அம்மா அம்மா அண்ணா வந்துட்டாரம்மா. ராஜேந்திரா, செல்வம் எப்படி இருக்கிறார்? போன காரியம் என்ன ஆச்சு? எல்லாம் நல்லா முடிஞ்சதுமா. செல்வம் சௌக்கியமா இருக்கிறான். ஆனா என்னப்பா ஆனால்? பரீட்சைக்கு பணம் கட்டணுமா, செலவுக்கு வேற பணம் தேவையா, எல்லாம் சேர்த்து 100 ரூபாய் வேணும்னு சொன்னான். நம்ம கிட்ட 100 தம்படி கூட இல்லையே. எப்படியாவது பணம் அனுப்பித்தான் ஆக வேண்டும். செல்வம் படித்து பாஸ் பண்ணி ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து கொண்டால் நமது கஷ்டமே நீங்கிவிடும். ஆமா, பணத்துக்கு என்னமா செய்யறது? உன் சித்தப்பாவிடம் போய் கேட்டு பாரு. அவர் ஏதாவது மறுத்தால் உங்க அப்பா சாகும்போது மீனாவின் கல்யாணத்துக்குன்னு கொடுத்து வச்சிருந்த பணத்தில் இருந்தாலும் வாங்கி கொண்டு வா. சரிம்மா. வாப்பா ராஜேந்திரா, வா உட்கார். ஆமா, பட்டணத்துல இருந்து எப்போ வந்த? இப்பதான் வந்தேன் சித்தப்பா. உங்ககிட்ட ஒரு காரியமா. காரியம் இல்லாட்டி இங்க ஏன் வர்ற? வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க சித்தப்பா, கொஞ்சம் பணம் வேணும். தம்பி செல்வத்துக்கு. இதுக்குத்தான் நீ வருவேன்னு எனக்கு தெரியுமே. எங்கிட்ட தம்படி கூட கிடையாதுப்பா. அப்படி சொல்லாதீங்க சித்தப்பா, உங்களை விட்டா எங்களுக்கு வேறு யார் ஆதரவு? தம்பி பரீட்சைக்கு பணம் கட்டணுமா, அதுக்கு ஒரு 100 ரூபாய். 100 ரூபாயா? எங்கிட்ட சப்பால் அடிச்ச சல்லி கூட இல்லப்பா. சூரியமூர்த்திக்கு லீவு தீர்ந்து போச்சான். அவன் இன்னைக்கு பட்டணத்துக்கு போறான். அதுக்கு கூட எழுத்த விட்டு ஏகாம்பரத்துக்கிட்ட 70 ரூபாய் காலையில தான் கைமாத்தா வாங்கினேன். அப்பா சாகறதுக்கு முன்னால மீனாவின் கல்யாணத்துக்குன்னு அப்பா உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்து வைத்திருக்கிறதாக அம்மா சொன்னாங்க. அதுல இருந்தாவது. அது யாராவன் கொடுத்து வச்சவ மாதிரி பேசுறது? உங்க அம்மாவுக்கு என்னடா தெரியும்? உங்க அப்பா செத்ததுக்கு என்ன செலவாச்சு, சாகும் போது எவ்வளவு கடனோட செத்தாருங்கிறது உனக்கு தான் தெரியுமா? அவங்கெல்லாம் ஏன் உசிரி இல்ல வாங்கினானுங்க. அவ்வளவு கடனையும் நான் இல்லடா கொடுத்து தீர்த்தேன். இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சுதான் எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி வச்சிருக்கேன். கணக்கு நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, கோவிச்சுக்காதீங்க சித்தப்பா, நான் வர்றேன். கடவுளே, கொடுத்து வைத்திருந்த பணத்தை கூடவா இல்லை என்று சொல்லிவிட்டார். யார் யாரை நம்பி இருந்தோமோ அவங்க எல்லாம் நம்ம கைவிட்டுட்டாங்க. பணம் இல்லாதவன் வாழ்க்கை இன்பத்தின் ஒரு அணுவை கூட அனுபவிக்க முடியாது. ஏன்னா கவலைப்படுறீங்க? இந்த செயினியாவது வித்து செல்லும் அண்ணாக்கு பணம் அனுப்பிடுங்க. வேண்டாம் மீனா, வேண்டாம். நம்ம குடும்ப நகைகள்ல இது ஒண்ணுதானே மிச்சமா இருக்கு. இதை கூடவா விற்பது? அதனால என்ன? செல்லும் அண்ணாக்கு உத்தியோகம் கிடைச்சா இது மாதிரி எத்தனையோ செயின்கள் செய்துக்கலாம். ஏழைகளுக்கு தங்க நகை எதுக்கன்னா, நமக்கெல்லாம் புன்னகைதானே பொன்னகை. மீனா, உன் நகையை வித்தா பணம் அனுப்பணும். ராஜேந்திரா, அதை விற்காமல் அடகு வைத்தாவது செல்வத்திற்கு பணம் அனுப்பிவிடு. பணம் அனுப்புவதை மட்டும் நிறுத்தி விடாது. செல்வம் எதிர்பார்த்து கொண்டிருப்பான். ஆமா அண்ணா, சீக்கிரம் போய் ஏற்பாடு செய்யுங்க. மிஸ்டர், நேச்சர்ஸ் இருந்தா கொஞ்சம் கொடுக்குறீங்களா? ஓ, ஐ ஆம் சாரி, நான் சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இல்லை. டோன்ட் யூ வரி. நீங்க எது வரைக்கும் போறீங்க? நான் மெட்ராஸ் வரைக்கும் போறேன். அங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? ஏன் வருத்தப்படுறீங்க? இல்லை, எனக்கு இருந்தது ஒரே ஒரு அத்தை தான். அவங்க வீட்டில தான் நான் வளர்ந்தேன். என்னுடைய கெட்ட காலத்துக்கு அவங்களும் போன வாரம் இறந்துட்டாங்க. என்ன செய்வதுன்னு தோணல. மெட்ராஸ்க்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார்க்கலான்னு புறப்பட்டேன். நான் மெட்ராஸ்ல தான் ஒரு வீடு எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரையிலும் நீங்க அங்கேயே தங்கி இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ். என்னப்பா, பரீட்சைக்கு பாடம் படிக்கிற போல இருக்கு. ஆமா, நீ எப்போ ஊர்ல இருந்து வந்த? இப்பதான் வந்தேன். அங்கே அண்ணா அம்மா மீனா சௌக்கியமா இருக்கிறாங்க. அண்ணா உங்ககிட்ட இந்த 100 ரூபாயை கொடுக்க சொன்னார். ராஜம், திஸ் இஸ் மை கசின் மிஸ்டர் சூரியமூர்த்தி. இங்க படிச்சுக்கிட்டு இருக்கான். திஸ் இஸ் மிஸ் ராஜம். ஓ, என் கிளாஸ்மேட்.
ஷேக்ஸ்பியர் நோட்ஸுக்காக வந்திருக்கு. அப்படியா? சரி சரி, உன் படிப்புக்கு தொந்தரவா இருக்கான், நான் வர்றேன். வரட்டுங்களா? நான் ஒரு கிறிஸ்தவ பெண். என்னுடைய பெயர் மேரி. என் தந்தை என்னை பணக்கார கிழவன் ஒருவனுக்கு பொருந்தாமணம் செய்து வைக்க முயன்றார். மறுத்தேன். அவர் மனம் மாறவில்லை. என்னையே வெறுத்து பேச ஆரம்பித்தார். மனநாள் முடிவு செய்யப்பட்டது. மனதிற்கு பிடிக்காத ஒருவனை மணந்து கொள்வதை விட மரணம் மேலென்று முடிவு கட்டினேன். மனம் இடம் தரவில்லை. என் வாழ்வு வதைப்படுவதை விரும்பவில்லை. என் தோழியின் உதவியால் ஆண் உடையிலே வீட்டை விட்டு புறப்பட்டேன். வழியில் உங்களை சந்தித்தேன். அதன் பிறகு நடந்ததெல்லாம் எனக்கு தெரியும். மேரி, நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கு ஆட்சேபனை இல்லாவிட்டால் நாம் கல்யாணம் செய்து கொள்ளலாம். உண்மையாகவா? தாராளமாய் நம்பலாம். நானோ கிறிஸ்தவ பெண். நீங்கள் இந்து மதத்தைச் சேர்ந்தவராயிற்றே. ஜாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து நிற்பதுதான் உண்மை காதல். சூரியமூர்த்தி ஒரு சுழங்கடிக்கும் சீர்திருத்த சூறாவளி. அவனிடம் ஜாதிகள் என்ற சருகுகள் எல்லாம் தூள் தூளாய் பறந்துவிடும். தங்கள் தந்தையால் தடை ஏற்பட்டால் தயங்காதே. நான் நிறமாறும் பச்சோந்தி அல்ல, உடம்பு உள்ளம் கொண்டவன். ஆஹா, நான் பாக்கியசாலி. என்னையும் சேர்த்துக்கொள். அம்மா, பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு சிநேகிதன் நம்ம மீனாவின் கல்யாணத்தை பத்தி கடிதம் எழுதிருக்கிறான். என்னப்பா எழுதியிருக்கா? அந்த ஊர்ல ஒரு படிச்ச பணக்கார பையன் இருக்கிறானா, நல்ல குணமா. நம்ம மீனாவை பார்க்கணுமா? நாமோ ஏழைங்க, அவனோ பணக்காரன். மலையும் மடவும் போல இருக்கிறப்போ எப்படிப்பா முடியும்? பெண் அழகாகவும் அன்பாகவும் இருந்தால் போதும், பணத்தை பத்தி கூட அக்கறை இல்லைன்னு எழுதிருக்கிறான். மீனாவுக்கு தகுந்த வரணும். கல்யாண செலவுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே. அம்மா, இந்த வீட்டை வித்தாவது மீனாவின் கல்யாணத்தை நடத்தித்தான் தீரணும். அண்ணா, எனக்காக இந்த வீட்டை விற்க வேண்டாம். கவலைப்படாதே மீனா, எங்கள் குடும்பத்தின் குலவிளக்காக நீ ஒருவள் தானே இருக்கிறாய். நீதானம்மா எங்கள் வாழ்க்கையின் ஒளி. நீ நன்றாக இருந்தால்தான். அண்ணா, இருப்பது இந்த ஒரே வீடுதானே. இதை கூட விட்டு விட்டா உங்களுக்கு இது என்ன ஆகும்? வேண்டாம் அண்ணா, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். மீனா, அப்படி சொல்லாதே. நீ கணவன் வீட்டில் மகிழ்ச்சியுடன் இருந்தால்தான் எங்களுக்கு நிம்மதி. நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க நான் மட்டும் ஆனந்தமாய் இருப்பதா? முடியாதண்ணா. நான் எப்பொழுதும் உங்கள் கூட தான் இருப்பேன். அதுதான் எனக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. மீனா, நீ உலகம் அறியாதவள். மனமாகாது இங்கே இருந்தால் உலகம் தூற்றும். இதைத்தான் உலகம் போற்றுகிறது. மீனா, நீ இதுவரை வறுமை துன்பத்தில் வளர்ந்தவள், இன்பத்தை பற்றி அறியாதவள். எங்கள் வறண்ட பாலைவன வாழ்க்கை பாதையிலே நீயாவது குளிர்ந்த சோலையாக விளங்கு. மறுக்காதே மீனா. மீனா, மனதை குழப்பிக் கொள்ளாதே. எங்கள் உடலிலே உரமும் உழைப்பும் இருக்கிறது. எங்களுக்கு கவலையே இல்லை. ராஜேந்திரா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு செய். செல்வத்துக்கும் தபால் எழுது. ஏமா சதா கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க? நாங்க இருக்கும்போது உங்களுக்கு ஏமா கவலை? இல்லையப்பா, நம் வருங்கால நிலையை நினைக்கும் போதுதான் சிறிது கவலையாக இருக்கிறது. அம்மா, பல கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த பரந்த உலகில் நம் குடும்பம் மட்டும் வாழ வழி இல்லாமலா போய்விடும்? எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை ராஜேந்திரா. கண்ணிழந்த மீனா, வறுமையால் தாக்குண்ட நாம். அம்மா, செல்லுமண்ணே நடிக்கிறேன்னு சொல்லுதுமா. இல்லையம்மா, அப்படி சொல்லவில்லை. மீனாதான் சும்மா. ஏமா, செல்வம் உன்னை அடிக்கிறேன்னு சொன்னானா? இல்ல என்ன, நான் தான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்.
ஏன்பா செல்வம்? இல்லை அண்ணா, சொல்லி கொடுக்கிற பாடத்தை ஒழுங்காக சொல்லல, அதுக்குத்தான் அதட்டினேன். செல்வம், பெண்கள் தானப்பா இந்நாட்டின் கண்கள். உலகத்தில் நமக்கு ஒரு தங்கை இல்லையே என்று எவ்வளவு பேர் வருந்துகிறார்கள். நமக்கு ஒரு தங்கை இருந்தும் கண்ணிறந்த தங்கையாக போய்விட்டது. கண்ணும் பொன்னும் பொருளும் இனி நாம் தானே எப்பா மீனாளுக்கு. ஆகையால் இனிமேல் ஒன்றும் சொல்லவில்லை அண்ணா, மன்னித்து விடுங்கள். அன்புமிக்க அண்ணா அவர்களுக்கு, தம்பி சூரியமூர்த்தி, அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நாளை காலை வண்டியில் ஊருக்கு வருகிறேன். முடிந்தால் செல்வத்தை ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கள். இப்படிக்கு தங்கள் டிஎஸ் சூரியமூர்த்தி. செல்வம் அண்ணா, நாளைக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வா. சரி அண்ணா. வீரையா, எஜமான், எங்கடா சூரியமூர்த்தி வந்துட்டானா? சின்ன எஜமா இன்னும் வரலீங்களா? என்னடா இது, நான் உன்னை கேட்டா நீ என்னைய திருப்பி கேக்குற? ஏண்டா அப்போ நீ ஸ்டேஷனுக்கு போகலையா? இல்லீங்க, கடைவீதிக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்தேன். ஏண்டா காலையில நான் உங்ககிட்ட என்னடா சொன்னேன்? சின்ன எஜமா வர்றாரு, போயிட்டு வாடான்னு. நீங்க எங்க? யோசிக்காதீங்க, சின்ன எஜமா வர்றதுனால நல்லபடியா சமைக்க சொல்றீங்கன்னு கடைவீதிக்கு போயிட்டு வந்தேன். போடா போடா தடிப்பயல. ஏய், சொன்னபடி கணக்கா நடந்துக்கடா. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, சரிதாங்க சரிதாங்க. மீனா, வந்துட்டீங்களா அண்ணா? உட்காருமா. இந்தா மீனா, ரிப்பன், பழம், வளையல், சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாப்பா சூரியமூர்த்தி. வணக்கம்மா. அம்மா, அண்ணா எனக்கு வளையல், ரிப்பன், சோப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா? வாப்பா சூரியமூர்த்தி, சௌக்கியம் தானே? சௌக்கியம் தானே? ஆமா, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா? அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வீட்டுக்கு போனா கொஞ்சம் கூட திரும்பாது. அதுலயும் உங்களுக்குன்னா உரிச்ச தோல் கூட தர மாட்டாரே எங்க அப்பா. அப்படியே தங்க மீனாவையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். சூரியமூர்த்தி, வண்டி வந்து எவ்வளவு நேரமாச்சு? நீ இப்பதான் வர்ற? இன்னைக்கு வண்டி கொஞ்சம் லேட்டப்பா. இந்த காலத்துல எந்த வண்டி சரியான நேரத்துல வருது? இந்த லட்சணத்துல ரேட்டை வேற அதிகம் பண்ணிட்டே போறாங்க. ஏண்டா இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் தானே? அப்பா, நீங்க அதை கேட்கவும் வேண்டாம், நான் சொல்லவும் வேண்டாம். அப்படின்னா ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா. என்ன சொன்ன? உண்மையை சொன்னேன், அஸ்திவாரத்தை பலப்படுத்திட்டான்ப்பா. அட படுபாவி பயமவனே, நீ அஸ்திவாரம் போடுறதுக்கு என் ஆஸ்தி பூராவும் போதாதேடா. ஏண்டா இதுக்கு தானடா உனக்கு பணம் காசை செலவழிச்சு பட்டணத்து பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். அதனால என்னப்பா கெட்டு போச்சு? இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள் கூட படிக்காத சில முக்கியமான விஷயங்களை நான் படிச்சுட்டு வந்திருக்கிறேன் பட்டணத்துல. அப்படி என்னடாப்பா படிச்சுட்டு வந்த? கவலைப்படாதீங்க அப்பா, காலம் காண்பிக்கும். கத்திரிக்காய காமிக்கும். உங்க புத்தி கெட்டினதை சொல்றீங்க, ஒத்துக்கொள்ள வேண்டியதுதான். பணம் பாழானதுதான்டா கண்டது ஒன்னால. ஏண்டா அப்பந்தான் ஒரு தற்குறி, மகனுமாடா அப்படி இருக்கணும்? வம்ச பரம்பரை மண்ணாங்கட்டி. ஏன்பா படிப்பில்லை படிப்பில்லைன்னு சொல்றீங்களே, இப்போ நமக்கு இருக்கிற இந்த சொத்து சுகம் வீடு வாசல் இதெல்லாம் நீங்க பிஏவும் எம்ஏவும் படிச்சா சம்பாதிச்சீங்க. பணக்காரனுக்கு படிப்பு எதுக்கப்பா? சரியான சூடுங்க. என்னடா அது? தண்ணி போட்டு கேசுவோம். போடுவேடா தண்ணி. இப்போ தண்ணி போடுறவங்க கதியெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? உங்களுக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி போட்டிருக்கேன், அது சரியான சூடுன்னு சொன்னேன். அப்படியா? ராஜன், ஏப்பா உன் கல்யாணத்தை இந்த வருஷமே முடிச்சிடலாம்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? படிப்பு முடியட்டும், அப்புறம் பார்க்கலாம். அது என்னம்மா அப்படி சொல்ற? எனக்கோ வயசாயிடுச்சு, உனக்கும் கல்யாண பருவம் வந்துடுச்சு. அது விஷயமா
நாளை காலமே காஞ்சிபுரம் போயிட்டு வரலாம்னு இருக்கேன். காஞ்சிபுரமா? அப்பா நான் கூட வரேன்ப்பா. என் கிளாஸ்மேட் ஒருத்தர் அங்க இருக்கிறாரு, அவரை பார்க்கணும்ப்பா. சரி, புறப்படுவோம். உங்க அப்பாவும் நானும் நெருங்கிய நண்பர்கள். கடைசியாக நான் அவரை சென்னையில் சந்தித்த போது நம்ம ராஜத்தை தன் பிள்ளைக்கு கொடுக்கணும்னு கேட்டாரு. நானும் அதுக்கு ஒப்புக்கொண்டேன். அது விஷயமாக முடிவு செய்யலாம் என்றுதான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனால் அதனால என்ன? உங்க இஷ்டப்படி முடிச்சுட்டா போகுது. நேரமாச்சு, சாப்பிட்டுட்டு பேசலாமே. வாப்பா ராஜேந்திரா, வா. எங்க இந்த பக்கம் வர்றதே காணோம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா. தம்பி சூரியமூர்த்தி வந்தானே, இந்த வருஷம் பரீட்சையில பாஸ் தானே? அவன் படிச்சு அவன் தலையில நெருப்ப வாரி கொட்டு. அவன் எந்த வருஷம் தான் ஒழுங்கா பாஸ் பண்ணி இருக்கான்? பாத்தியாருக்கும் அவனுக்கும் இவனுக்குமா பணத்தை கொடுத்து நான் பாஸ் பண்ணி வச்சேன். அந்த பயலை படிக்க வச்ச காசு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய பள்ளிக்கூடமே கட்டி இருக்கலாம். போ சித்தப்பா, ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட வந்தேன். நம்ம செல்வத்தோட படிச்ச பொண்ணும் அவங்க அப்பாவும் நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. எங்க அப்பாவுக்கு கூட ரொம்ப வேண்டியவங்களாம். அதுக்கு செலவுக்கு கைமாத்தா கொஞ்சம் ரூபாய் வாங்கிட்டு போகலாம்னு வந்தேன். ரூபாயா? எங்கிட்ட ஏதப்பா? நானே செலவுக்கு யாருகிட்டயாவது கைமாத்து வாங்கலாமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். வந்திருக்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அப்பா கௌரவத்தை காப்பாத்துறதுக்காகவாவது அவங்களை நல்லபடியா உபச்சரித்து அனுப்பணும். அதுக்கு நான் என்னப்பா செய்யறது? எங்கிட்ட தம்புடி கூட இல்லையே. சரி, நான் வர்றேன். சித்தப்பா, உங்களைத்தான் நம்பி இருக்கோம். எங்களை கைவிட்டுடாதீங்க. நான் என்னப்பா, எல்லாத்துக்கும் கடவுள் ஒருத்தன் இருக்கான். உன் அன்பான முகமும் ஆசையான பேச்சும் என்னை உருக்கி விட்டது மீனா. உன்னை பார்த்ததும் இயற்கையாகவே எனக்கு உன் மீது ஒருவித பாசம் ஏற்பட்டிருக்கிறது. முன்பின் தெரியாத என்னிடம் எவ்வளவு அன்பா இருக்கிறீர்கள். உங்களை கண்டு கழிக்கத்தான் எனக்கு கண்கள் இல்லை. கவலைப்படாத மீனா. கண்ணிழந்த பெண்களுக்கு சேவை செய்வதில் எனக்கு அலாதி பிரியம் உண்டு. அதிலும் நீங்கள் எனக்கு அண்ணியாய் வாய்த்தால் எவ்வளவு இன்பமாய் இருக்கும். அந்த பாக்கியம் எனக்கு நிச்சயமா கிடைக்கும் மீனா. உண்மையாகவா? ஆமா. உன் செல்வம் அண்ணாவும் நானும். அப்படியா அண்ணி? அண்ணி இப்ப எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? மீனா, எனக்கு உன் மீது எவ்வளவு அன்பு தெரியுமா? அண்ணே, அன்பெல்லாம் இப்பதான். கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் அண்ணனே சுத்திட்டு இருப்பீங்க. என்னையா கவனிக்க போறீங்க? என்ன அப்படி நினைக்காத மீனா. ஏண்டா, நீ மதராஸ்ல இருந்து வந்தது ராஜேந்திரனுக்கு தெரியுமோ? ஏன்பா? இல்ல, நீ வந்துட்டேங்கிறது தெரிஞ்சதும் பின்னாலேயே வந்துட்டானே பணத்துக்கு. அண்ணன் வந்தாராப்பா? பணம் கொடுத்தீங்களா? சரிதான்டா, நீயே அவனுக்கு கொடுக்க சொல்லுவ போல் இருக்க. ஆமாப்பா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டியது தானே. ஆமாண்டா, என்ன போல அப்பன்களுக்கு உன்னை போல 4 பிள்ளைங்க இருந்தா நாட்டுல ஏழைங்களே இருக்க மாட்டாங்க. மூடுறா வாய. நாட்டுல ஏழைகளே இருக்க மாட்டாங்களாம்ல. இவர் பெரிய கோடீஸ்வரர் அவன். பாத்தியாடா வீரையா, அவன் சொல்றது சரிதானாடா? சரிதாங்க. என்னடா அது சரிதான்? நீங்க சொன்னது சரிதான்னு சொன்னேன். போடா போடா, போய் சோத்த போட. சரிதாங்க. ஏய், நீ எங்கடா பரவிட்ட? என் ஃப்ரெண்ட்ஸ்களை போய் பார்த்துட்டு வர்றேன்ப்பா. யாரு ஃப்ரெண்ட்ஸுகளா? ஏய், எல்லாம் பணம் இருந்தா தாண்டா ஃப்ரெண்ட்ஸ். பணம் இல்லையோ ஒரு பய கூட திரும்பி பார்க்க மாட்டான். பாத்துக்க. அது நீங்க அண்ணனுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டான்ப்பா. காய வைக்கட்டுமா எதுமா? யாரடா காய வைக்கிறேங்கிற? சாப்பிட இற போட்டிருக்கேன், காய வைக்கட்டுமான்னு கேட்டேன். ஏதுடா, நீயும் என் மவனுமா சேர்ந்து என்ன காயவே வச்சிருவீங்க போல் இருக்க. தம்படி கூட இல்லைன்னா சொல்லிட்டாரு. வந்திருக்கிற விருந்தாளிகளை எப்படி உபச்சரித்து அனுப்புறது?
எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ராஜேந்திரா, உங்க அப்பாவுக்கு அப்புறம் உங்க சித்தப்பா தான் உங்களுக்கு ஆதரவா இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் இப்படி மோசம் செய்வாருன்னு நான் கனவுல கூட நினைக்கல. சித்தப்பா கருணாகரம் பிள்ளை தானே மோசம் செய்தார். அவருடைய பிள்ளை சூரியமூர்த்தி கூடவா மோசம் செய்வான்? அவன் வாழ்க்கையிலேயே செய்ய மாட்டான். இது சத்தியம். எனக்கு தகப்பன் கருணாகரம் பிள்ளை அல்ல, விஸ்வநாதன் பிள்ளை என்றுதான் நினைத்திருக்கிறேன். இந்தாங்கம்மா, இந்த ரூபாய் செலவுக்கு வச்சுங்க. உனக்கு இருக்கிற இவ்வளவு பாசத்துல உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கூட இல்லையே. தம்பி, நீதான் எங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றினாய். சபாஷ் சபாஷ், பிரமாதம். டேய், உதயசங்கர் கூட தோத்து போயிடணும்டா. இனிமே நம்மளும் ஒரு டான்ஸ் பார்ட்டி ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஒண்ணும் இல்லைங்க, எனக்கு இந்த பாட்டுன்னா ரொம்ப ஆசைங்க. அதனால கோவிச்சுக்காதீங்க. அட பைத்தியமே, இதுக்கா நான் கோவிச்சுக்க போறேன்? ஒவ்வொரு வீட்டுல சமயக்காரனுங்க என்னென்னமோ அனுபவிக்கிறாங்க. சரி, அப்பா எங்க போயிருக்காரு? அவரு யாரோ பணம் கொடுக்கணுமா கேட்க போயிருக்காரு. வீரையா, எதுமா? கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்துட்டேன். போங்க எதுமா, விளையாட்டுக்கு சொல்றீங்க? டேய், நம்ம கிட்ட விளையாட்டுங்கிறதே கிடையாது. எல்லாம் வினயமாத்தான் இருக்கும். இப்ப என்னத்துக்குங்க? பின்ன எப்படா பண்ணிக்கிறது? இப்பவே எப்படியும் கல்யாணம் செய்திடணுங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். அப்போ பொண்ணு எங்கெங்க? எல்லாம் நான் பார்த்து வச்சிருக்கேன்டா. சர்வாங்க, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் என்னங்க சொல்ல போறேன்? நீங்களாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சீங்களே. டேய், யாருக்குடா கல்யாணம்? எனக்கு தானே அதுமா. சரிதான், கொஞ்சம் உரிமை கொடுத்தா வீட்டை விட்டு வெளியே போங்கடான்னு சொல்லுவ போல் இருக்க. கல்யாணம் உனக்கு இல்லடா, எனக்கு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. எப்பங்க கல்யாணம்? கூடிய சீக்கிரம் நடக்க போகுடா. சரிதாங்க. கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷம். செல்வம் திரும்பி வரும்போது எல்லா விவரமும் சொல்லி அனுப்புறேன். செல்வம், இந்த ரூபாயை செலவுக்கு வச்சுக்கோ. ஊர்ல இருந்து எப்பன்னு அறிவிங்க? சீக்கிரம் வந்துடுறேன் மீனா. இந்த மீனா, இத வச்சுக்கோ. வேண்டாம், பரவாயில்ல மீனா, நான் வரேம்மா. இருக்காயிருமா. போயிட்டு வரேம்மா. ராஜம் நம்ம செல்வத்துக்கு தகுந்த பொண்ணா இருக்கிற. ஆமா அம்மா, அண்ணி ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட எவ்வளவு ஆசையா இருக்காங்க தெரியுமா? அப்படியானால் இந்த மாதமே கல்யாணத்தை நடத்தி விடலாம். ஆனால் பண வசதி தான். அதற்காக விட்டுவிட முடியுமா? வீடு வாசலை விற்றாவது கல்யாணத்தை நடத்தி விடலாம். இருந்தாலும் முதலில் உனக்கு கல்யாணம் ஆக வேண்டுமே. என்னை பற்றி கவலை விட்டு விடுங்கள். நான் முதலில் கல்யாணம் செய்து கொண்டால் நமது குடும்பத்தின் வருங்கால வாழ்க்கை திட்டமே கெட்டுவிடும். தம்பிக்கும் தங்கைக்கும் கல்யாணம் செய்து அவர்களை நல்ல நிலையில் பார்க்கும் வரை நான் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன். அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். ராஜேந்திரா, உன்னுடைய உண்மை அன்பே உங்கள் எல்லோரையும் காப்பாற்றும். உங்களுக்குள் ஒற்றுமையாய் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் இருந்தால் அதுவே உன் தாயாகிய நான் செய்த பாக்கியம். ஏப்பா, உங்க எஜமா இருக்காரா? என்னப்பா இப்படி பாக்குற? உங்க எஜமான கிட்ட போய் அவர் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ரெட் பட்டணத்திலிருந்து பார்க்க வந்திருப்பதாக போய் சொல்லு. வீரையா, இதோ வந்துட்டேன் நிஜமா.
ஆம் சாரி. நான் உங்களை தவறாக நினைச்சிட்டேன். நினைக்க மாட்டீங்க பின்ன. ஏய், அவரு பெரண்டா என்னமோ ராட்டா மேல அழைச்சுக்கிட்டு போடா. வாங்க போகலாம். உங்க ஃப்ரெண்ட் ரேட் வந்திருக்காருங்க. ஹலோ மை டார்லிங். ஏண்டா மேல ரூம்ல என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? என் கூட படிச்ச பெண்ணோட பேசிட்டு இருந்தேன்ப்பா. அவளுக்கு இங்க என்னடா வேலை? நான் அவளை லவ் பண்றேன்ப்பா. யார கேட்டா நீ லவ் பண்ண? உங்களை கேட்டுதான்ப்பா. கல்யாணம் பண்ணிக்கலான்னு. கல்யாணமா? ஏய், அவ கொலை என்ன, கோத்திரம் என்ன? கிறிஸ்துவ பெண்ணப்பா. சிவா சிவா, ஏண்டா இதெல்லாம் நம்ம ஜாதிக்கு அடுக்குமா? இப்படி எல்லாம் செஞ்சா ஊரார் தான் சரின்னு சொல்லுவாங்களா? ஏப்பா, அவங்களுக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல எனக்காக பண்ணிக்கிறதா? அந்த பெண்ணோட காலம் பூரா இருந்து வாழ வேண்டியவன் நான் தானே. அப்ப நான் தானே பெண்ணை பார்த்து சரின்னு சொல்லணும். இது என்னடா அது புது வழக்கம்? அது பெரியவங்க பொண்ணை பார்த்து பொருத்தம் பார்த்து தாலிய கையில கொடுத்து கட்டுன்னா கட்டணும். ஏண்டா உங்க அம்மாவை நான் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நாங்க பொழைக்கல. இந்த காலத்துல அந்த மாதிரி யாருப்பா நடந்துக்கிறாங்க? நான் மேரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆமா. எனக்குன்னு நீ எங்க இருந்தா வந்து பிறந்த? எனக்கு எப்படிப்பா தெரியும்? எல்லாம் நீங்க போன ஜென்மத்துல செய்த பூஜா பலன். மரியாதையா நம்ம ஜாதியிலேயே ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க. கட்டுமரத்து ஒட்டு மாம்பழம் தான்ப்பா ருசிக்கும். இவரு பெரிய ருசிய கண்டுட்டாரு. ஏய், வேற ஜாதி பொண்ணை கட்டிக்க என் உயிர் போனாலும் சம்மதிக்க மாட்டேன். ஆமா ஐயா, இந்த காலத்தில் கூடவா ஜாதியை பத்தி பேசுறீங்க? உலகமே சமத்துவ பாதையில் போற காலம். ஏமா ஜாதிய பத்தி எங்கிட்டயே பேச வந்துட்டிய? நான் யார் தெரியுமா? இவர் நெத்திய பார்த்தால தெரியல. ஜாதிகள் எல்லாம் இவர் நெத்தியில இருந்து தானே பிறந்திருக்கு. ஏய், அளவுக்கு மீறி பேசுறிய. கணக்கா நடந்துக்கடா. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா. ஏமா நீ வயசு வந்த பொண்ணு ஊரை விட்டு ஊரு வந்து வேற ஜாதி பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா அது நடக்கிற காரியமா? என்ன ஆனாலும் உனக்கு இவ்வளவு துணிவு கூடாதுமா? இந்த பயலை எல்லாம் நம்பி வரலாமா? இல்ல, உண்மை காதலுக்கு உயர்வு உண்டு. சூரியமூர்த்தி நம்மை மோசம் செய்ய மாட்டான். அவங்க அப்பா ரொம்ப நல்லவர். அவரிடமே கேட்டு சூரியமூர்த்தியை கல்யாணம் செய்து கொள்ளலான்னு நீ மெட்ராஸிலே இருந்து இவரைத்தான் நம்பி வரலாமா? மூடா வாய. உன்னால என் பணம் தான் பாழாச்சுன்னா என் மானம் கூட வாடா போகணும். அர்த்தம் இல்லாத மானத்துக்காக அவசியமான காதல பலியிடுறதாப்பா. என்னது காதலா? கழுத காதலாம் இல்ல காதல்.
கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பாத்துடுறேன்னா. ஐயா, எங்களை பிரிக்காதீர்கள். எங்கள் வாழ்க்கை ரதத்தை உங்கள் ஜாதி முட்டுக்கட்டையால் தடுத்து நிறுத்த முயற்சி செய்யாதீர்கள். காதலுக்காக என் தாய் தந்தையரை கூட விட்டு பிரிந்து வந்திருக்கும் என்னை பாருங்கள். இன்னுமா உங்களுக்கு இரக்கம் பிறக்கவில்லை? ஆசீர்வாதம் செய்ய வேண்டிய தாங்கள் அடித்து விரட்டுகிறீர்களே. சந்தோஷப்பட வேண்டிய தாங்கள் சீறுகிறீர்களே. கருணை காட்டுங்கள். மரியாதையா இப்ப நீ வெளியே போறியா இல்லையா? உங்களை போலுள்ள சில பெற்றோர்களின் ஜாதி திமிரினால்தான் சில பெண்களை கடல்களும் நதிகளும் விழுங்கியிருக்கின்றன. மதம் எனும் பேய் பிடியாது இருக்க வேண்டும் என்ற உபதேச போர்டு அங்கே, மத திமிரினால் ஒரு பெண்ணை விரட்டி அடிப்பது இங்கே. பேஷ், ரொம்ப நன்றாய் இருக்கிறது உங்க மதப்பற்று. உங்களுக்கு என் வணக்கம். இதோ போகிறேன். ஏய், நீ எங்கடா போற? நம்ம தேடி வந்த பெண்ணை தெருவிலையாப்பா விட்டுறது? அதுக்காக ரயில் வரையிலாவது போய் அனுப்பிச்சிட்டு வர்றேன்ப்பா. சரி, புத்திமதி சொல்லி அனுப்பிச்சிட்டு சீக்கிரமா வந்து சேர்றா. போ. சரிப்பா. வேண்டாம்ப்பா, அவனாவது கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கட்டும். பேஷ், இந்தாங்க உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. மதர் டேஞ்சரஸ். ஸ்டார்ட் இம்மீடியட்லி. அம்மா, இந்த தடவை கண்டிப்பா போயிடும். என்னப்பா இப்படி சொல்றீங்க? செல்வத்தின் தாயாருக்கு டேஞ்சரா இருக்குன்னு தந்தி வந்திருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்களே? ஐயோ, போன வாரம் ஜீச்ச குதிரை இந்த தடவை கண்டிப்பா தோத்துடும்னு சொன்னேன். இப்ப என்ன செய்யறது? நான் உடனே ஊருக்கு போகணும். அப்பா, நாம கூட போலாம்ப்பா. சரி, எல்லாரும் புறப்படுங்க, போவோம். மദ്രാஸ்ல இருந்து வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்களா? ஒரு முக்கியமான விஷயமா தங்கி இருக்காங்க. என்னப்பா இது? இந்த காலத்துல அவங்களை எல்லாம் வச்சு நிர்வாகம் பண்றதுன்னா என்ன செலவாகும்? எல்லாம் விளையாட்டு பிள்ளைத்தனமா இருக்க. சீக்கிரம் ராஜத்து செல்வத்து கல்யாணம் செஞ்சிடணும்னு அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதுக்காக இருக்காங்க. அப்படியா? தங்கமா போச்சு. தாராளமா இந்த மாதத்திலேயே முடிச்சுட்டா போகுது. பணம் தான் கொஞ்சம் தேவையா இருக்கு. அட, நீ என்னப்பா, அவங்கதான் பெரிய பணக்காரங்களாச்சே. இருந்தாலும் நம்ம கௌரவத்துக்கு நாமும் ஏதாவது செய்யத்தானே வேணும். நீங்க தான். என்கிட்ட ஏதுப்பா பணம்? உங்க அம்மா செத்த செலவுக்கு கூட வீடு வீடு அடமானமா வந்தா வாங்கி வைன்னு ஒரு மனுஷன் பணம் கொடுத்து வச்சிருந்தான். அதை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன். வேற என்கிட்ட தம்படி கூட கிடையாது. ராஜேந்திரா, வீடு வாசல வித்தாவது செல்வத்துக்கு கல்யாணம் செய்துடு. சித்தப்பா, யாரோ வீட்டு மேல பணம் கொடுக்கறதா சொன்னீங்களே, அதுக்காவது ஏற்பாடு பண்ணி ஒரு 1000 ரூபாய் வாங்கி கொடுங்க. அட, நீ என்னப்பா இதுக்காக வீட்டை அடகு வச்சு பணம் வாங்கணுங்கிற? அதுல உள்ள கட்ட நட்டம் உனக்கு தெரியாது போல் இருக்கு. என்ன செய்யறது சித்தப்பா? அம்மாவின் கடைசி வார்த்தையை எப்படியாவது நிறைவேற்றி தீரணும். அப்போ ஒண்ணு செய்யலாம். எப்படியாவது அந்த மனுஷங்கிட்ட சொல்லி 1000 ரூபாய் வாங்கி தர்றேன். வீட்டை எம்பேருக்கு எழுதிக்கிறேன். ஏன்னா நமக்குள்ளேயே இருந்தா வெளியேயும் தெரியாது, தொந்தரவும் இருக்காது. பாரு என்ன நான் சொல்றது. சரி சித்தப்பா, எல்லாம் நீங்க தானே. எங்களுக்கு என்ன துரோகமா செய்ய போறீங்க? வீரையா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. தலைமுழுக வேண்டியதான் பாக்கி. என்னடா அது வளர்ற? இல்ல எஜமா, தலைமுழுகணும்னு சொன்னீங்களே, சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னேன். சரி, போய் பத்திரம் எழுதுறவனை கூட்டிக்கிட்டு வா. போ. சரிதாங்க. அப்போ நான் வர்றேன் சித்தப்பா. இருந்து பூர்த்தி பண்ணிட்டு போயிடு. இல்ல சித்தப்பா, சாஸ்திரி வீட்டுல வந்து காத்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க பார்த்து எழுதி வச்சா சரிதான். நான் அப்புறம் வர்றேன். பத்திரம் எழுதுறவனை அனுப்பிச்சிட்டு அப்படியே கையோட ராஜேந்திரனையும் கூட்டிக்கிட்டு வந்துரு. என்ன?
சரிதாங்க. புகு பொருத்தம் போங்க. ஒரு பிள்ளைவாள், நான் எவ்வளவோ ஜாதகம் பார்த்தேன். இது மாதிரி ஜாதகம் 1000த்துல 1 கூட கிடையாதுன்னு. அப்படி என்ன விசேஷம் இருக்கு? சூரியன் சுக்கிரன் வீட்டுல இருக்கான், புதன் சனி வீட்டுல இருக்கான், சந்திரன் குரு வீட்டுல இருக்கான். நீங்க ராஜேந்திர ஐயா வீட்டுல இருக்கீங்க. என்ன ஒருத்தருக்கு கூட சொந்த வீடு இல்லீங்களா? ஏன் சாமி, சந்திரன் குரு வீட்டுல இன்னுமா இருக்கான்? ராஜம் செல்வம், செல்வம் ராஜம், செல்வராஜம். அடாடாடா, என்ன பொருத்தம், என்ன பொருத்தம்! ஆணு தேவகன், பெண்ணு ராட்சசகன். மனுஷனும் ஒண்ணும் கூட இல்லீங்களா? என்ன பிள்ளைவாள் குறுக்க குறுக்க பேசிட்டே இருக்கான்? வீரையா, கொஞ்சம் பேசாமல் இருப்பா. வர வியாழக்கிழமை திவ்யமான நாள், முகூர்த்தம் வச்சுக்கலாமே. வெள்ளிக்கிழமை எப்படி இருக்கு பாருங்க. அது கூட நன்னா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு வானாமுனா வீட்டுல கருமாதி, அங்க போகணும். ஏன் சாமி, செத்தாலும் பிழைச்சாலும் நீங்க சும்மா விட மாட்டீங்க போல் இருக்கு. சரி, வியாழக்கிழமையே வச்சுக்குவோம். இதுமா என்னங்க கல்யாண வீட்டுல இருந்து அப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்க? இன்னும் என்னடா, அங்க எல்லாத்தையும் ஓடி ஓடி கவனிச்சானுங்களே, என்ன எந்த கழுதையாவது கவனிச்சுதாடா? நான் தான் இருக்கேன் நேசமா. ஏம்மா, நம்ம வீட்டுக்கு எப்பமா வருவீங்க? என்ன அழகி, கல்யாணம் ஆயிட்டா புருஷன் இருக்கிற இடத்துல தானே பெண் இருக்கணும். இது கூட தெரியாதா? அம்மா, நான் ஒண்ணு சொல்றேன், கோச்சிக்காதீங்க. என்ன அழகி, சொல்லு. அந்த பொண்ணை பத்தி பரவாயில்ல, சும்மா சொல்லு. அந்த குருட்டு பொண்ணை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. என்னடி சொன்ன? இல்லம்மா, அந்த குருட்டு பொண்ணு எல்லாத்துக்கும் முன்ன முன்ன வருது. இது பெரிய அபசகுணம்மா. அதனால் என்னடி, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. பாவம், காலம் பூரா நீங்க இந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அடைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்கமா இங்க கஷ்டப்படணும்? சரி சரி, இருக்கட்டும். அப்பா பெட்டி படுக்கலாம் எடுத்து வண்டியில வை. போ. எங்கடா போயிட்டு வந்த? வீராசாமி பிள்ளை ஊருக்கு போனாரு, அவரை ஸ்டேஷன் வரையிலும் போய் அனுப்பிச்சிட்டு வந்தேன். ஏன் பட்டணம் வரையிலும் கொண்டு போய் விட்டுட்டு வரப்படாது? ஏண்டா, அந்த பசங்க கொஞ்சமாவது என்ன மதிச்சானுங்களா? இல்ல அந்த வீராசாமி பிள்ளைதான் கவனிச்சானா? அவன்கிட்ட பணம் இருந்தா அவன் மட்டோடடா. அவன் குதிரை பந்தயக்காரன் தானே, அவன் பணம் எத்தனை நாளைக்கு நிலைக்கும் பாத்துடுறேன். ஏய், இனிமே நீ அவங்க வீட்டு பக்கமே போகப்படாது. ஆமா. என்னப்பா இப்படி திடீர்னு தடை உத்தரவு போடுறீங்க? ஏய், என்னப்பா? மரியாதையா நான் சொல்றபடி கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அப்ப பொண்ணு? பொண்ணுக்கு என்னடா, நான் விரலை அசைச்சா 1000 பொண்ணுல வந்து நிக்கும். அத்தனை பெண்ணையும் அப்பா கட்டிக்கிறது கலியுக தசரதர் ஆயிடுங்க. ஏய், நீ போடா தடியா. ஏய், என்னடா சொல்ற? அப்பா, நான் அந்த மேரியை தவிர வேற யாரையும் கல்யாணம் செய்துக்க மாட்டேன். செஞ்சுக்குவேடா, செஞ்சுக்குவேன். நீ எப்படி செஞ்சுக்குவேன்னு பாக்குறேன் நான்.
சாப்பிடு. அண்ணி செல்வமண்ணா சாப்பிட்டாரா? அவர் அப்புறம் சாப்பிடுவார். நீ முதல்ல சாப்பிடு. வாமா. அண்ணி எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. இதெல்லாம் ஒரு கஷ்டமா மீனா? நீ இப்படி சொன்னாதான் எனக்கு கஷ்டமா இருக்கும். அண்ணி தாய் இறந்த துக்கத்தை கூட உங்கள் அன்பால் மறக்கும்படி செய்து விட்டீர்கள். இனிமேல் நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை எல்லாம். ராஜம், நீ வீட்டு வேலைகளை எல்லாம் செய்து கொண்டு மிகவும் கஷ்டப்படுகிறாய். இந்த ஏழையை மணந்து கொண்டதில் எவ்வளவு துன்பம் பார்த்தாயா? அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். கார்ல உல்லாசமாய் சென்று காற்று வாங்கி வருவதை விட வீட்டு வேலைகளை செய்து கொண்டு வருவது எவ்வளவு தெம்பா இருக்கிறது தெரியுமா? ராஜம், உன் குணமே குணம். பாத்திரத்தை தேய்த்து தேய்த்து மலர் போன்ற உன் கைகள் தேய்ந்து விட்டன. உன் உடலே வாடிவிட்டது. அதிலும் என் தங்கை மீனாவை எவ்வளவு ஆசையுடன் நேசிக்கிறாய். பாவம், மீனா கண்ணிழந்த பெண். அவளுக்கு சேவை செய்வதில் தனி ஆனந்தம் காண்கிறேன். மீனாவை நான் தானே கவனித்துக் கொள்ள வேண்டும். வேறு யார் இருக்கிறார்கள்? ஆஹா, ஆகா என் அருமை மேரி, உன்னை நான் எப்பொழுது கல்யாணம் செய்து கொள்வேன்? என் உயிரே, என் அன்பே மேரி. ஆஹா மை ஐஸ் மேரி. என்ன பத்தியே மறந்துட்டீங்களே. எப்ப வருவீங்க? எத்தனை நாளா உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். My dear சூரியமூர்த்தி, நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? காலம் பூரா நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? காலம் பூரா நீங்க அந்த குருட்டு பொண்ணோட அழுதுகிட்டு தான் இருக்கணும். சந்தோஷமா இருக்க நேரம் எங்க இருக்க போகுது? நீங்க அவரை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துருங்கம்மா. அரமனை போல வீடும், அந்தஸ்துக்கு தகுந்த காரும், அழைச்சா வந்து நிக்க ஆட்களும் இருக்கும்போது நீங்க எதுக்குமா இங்க கஷ்டப்படணும்? நீ சொன்னது அவ்வளவு உண்மை அழகி. மாமா கூப்பிட்டீங்களாமே? ஆமா, உட்கார். செல்வம், எனக்காக ஒரு உதவி செய்வியா? என்ன மாமா செய்யணும்? டாக்டர் அழைச்சிட்டு வரட்டுமா? மருந்து வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல பழம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். என் கடைசி ஆசை கட்டாயம் நிறைவேற்றுறேன். சொல்லுங்க. எனக்கு ரேஸ்னா ரொம்ப ஆசை. என்னால இன்னைக்கு போக முடியாது. எனக்காக நீ. நானா? ஐயோ, அது பெரிய சூதாட்டமாச்சே. அந்த குதிரை பந்தய ஞாபகத்தினால உங்க உடம்பு கெட்டுடுச்சுன்னு டாக்டர் கூட சொன்னாரே. சத்தமா பேசாத, ராஜன் கேட்டுட்டு போறான். இந்த 10,000 ரூபாயை மாத்தி ராஜா மேல கட்டிடு. ₹1,00,000 கிடைக்கும். இன்னைக்கு ஒரு தரம் போய் வந்து பாரு. உன் ஆயுசு வரையிலும் ரேஸ் உன்னை விடாது. மாமா மறக்காதே, எனக்காக நீ செய்துதான் ஆகணும். சரி மாமா. டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் புறப்படு. ராஜத்துக்கிட்ட சொல்லாதே.
ரேஸ் கோர்ஸ் தானே? எஸ் ப்ளீஸ். என்ன ரேஸ் நடக்குது? Third race finish. ராஜா தானே ஜெயிச்சது? No, heartbreaker won. ஹார்ட் பிரேக்கரா? ஹலோ ஹலோ ஹலோ, ராஜா 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 ஜெயிச்சு ஜெயிச்சு. ஹார்ட் 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 பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர் ஹார்ட் பிரேக்கர். மை ஐஸ் மேரி, இப்போ எங்க இருக்கிறாயோ? என்ன கஷ்டப்படுகிறாயோ? என்னை பற்றி என்னென்ன நினைக்கிறாயோ? உன்னை என் உயிர் உள்ளவரை மறக்கவே மாட்டேன். மேரி, மேரி, மை டார்லிங் மேரி. அன்பே உருவான இயேசு உன்னை காப்பாற்றுவார். தற்கொலை செய்து கொள்ள போன என்னை ஏன் காப்பாற்றினீர்கள் சுவாமி? மேரி, உயிர் இருப்பது தற்கொலை செய்து கொள்வதற்கல்ல. தனக்கு பிரயோஜனப்படாவிட்டாலும் உலகில் உள்ள பிறருக்காவது பிரயோஜனப்படுத்தலாம் அல்லவா? அப்படி என்னால் யாருக்கு பிரயோஜனம் ஏற்பட போகிறது சுவாமி? குழந்தாய், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் என்பது போல நீ மக்களுக்கு சிறிதளவாவது தொண்டு செய்யலாம். என்ன தொண்டு சுவாமி? எத்தனையோ வகைகள் உண்டு. ஏன் நரசாக இருந்து நோயாளிகளுக்கு உதவி செய்யலாம். மக்களுக்கு தொண்டு செய்வதே பரம பிதாவுக்கும் தொண்டு செய்வதாகும். சரி சுவாமி, அப்படியே செய்கிறேன். அந்த வீட்டு விஷயமா நீ என்ன பண்ண? தவணை நெருங்குது, பணம் கொடுத்தவன் என்ன விரட்டுறான், நீ ஒண்ணும் கவனிக்காமே இருக்கிய. அது விஷயமா தான் வந்தேன். அந்த வீட்டு கிரயமா எழுதிக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஏதோ கடகண்ணியாவது வச்சு பொழைச்சுக்குவேன். சித்தப்பா, எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. அந்த வீட்டை கரையமா எழுதிக்கிட்டு இன்னும் 1000 ரூபாய் கொடுக்கவா? நல்லா இருக்கப்பா. அதெல்லாம் முடியாது. இன்னும் 1 மாசத்துக்குள்ள வட்டியும் முதலுமா ஆனா பைசாவோட வந்து ஆகணும். இல்லைன்னா அப்புறம் எம்மையில வருத்தப்பட்டுக்காத. நம்ம கிட்ட கணக்குன்னா கணக்கு தான். ஆமா, போச்சுக்காங்க சித்தப்பா, நான் வர்றேன். நாங்க உங்களைத்தான் நம்பி இருக்கோம். உங்க ஒப்பாரியெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள். நான் இப்ப ரேஸுக்கு போய் ஆகணும். எங்கே ஒரு 1000 ரூபாய் கொடு. வேண்டாம் வேண்டாம், குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க. எங்க அப்பா செத்துதான், அதனால தானே எனக்கு என்னமோ பயமா இருக்குது. நான் உங்கள் மீது எவ்வளவு அன்பு. அவ்வளவு அன்பா இருக்கும் நீ இப்ப நான் பணம் கேட்கிறேனே, கொடுக்கணுமா இல்லையா? எங்கே உன் ஆசை, எங்கே உன் அன்பு? அந்த குதிரை பந்தயத்தை விட்டுடுங்க, அப்ப தெரியும் என் அன்பு உங்களுக்கு. இன்னைக்கு நாடகத்துக்கு போலாம், வாங்க. அங்கெதுக்கடி போகணும்? இங்கதான் நீயே நல்ல நாடகம் ஆடுறிய. நடிப்பிலே சினிமா நடிகை இங்க கூட உங்ககிட்ட தான் நீ கத்துக்கணும். பணம் எடு சீக்கிரம். வேண்டாம், உங்க வாழ்க்கையை மாத்திக்கீங்க. நினைச்சபடி மாத்திக்கிறதுக்கு வாழ்க்கை நடி சர்த்தா கோட்டா? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ அழுதுகிட்டே இருக்கியே. போகும் போதே அபசகன மாதிரி. போறப்ப ஒரு புன்சிரி போடு, போய் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சா அங்க போனா பந்தயம் ஜெயிக்கும். இவ என்னடா? ஐயோ,
இந்த விபரீத யோசனை விட்டுருங்க. யாரடி சொன்ன குதிரை பந்தயத்துக்கு போறது விபரீத யோசனைன்னு? அங்க பணக்காரனும் வர்றான், ஏழையும் வர்றான், கிழவியும் வர்றா, குமரியும் வர்றா, எல்லா ஜாதிக்காரங்களும் அங்க வர்றாங்க. அங்கே சமத்துவம் தாண்டவம் ஆடுதடி, தாண்டவம் ஆடுது. ஆனா டாக்ஸில போறவன் நடந்து வருவான், நடந்து போறவன் டாக்ஸி கார்ல வருவான், அவ்வளவுதான். டைம் ஆயிடுச்சே. ஏய், இப்ப நீ பணம் கொடுக்குறியா இல்லையா? என்னமோ நான் சொல்றது சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்பா செலவுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, என்னடா செய்யறது? நீங்க பட்டணத்து பள்ளிக்கூடத்துல போய் படிச்சுட்டு வந்தீங்களே, அது சம்பாதிக்கிறதுக்கு இல்லீங்களா? ஆமாடா வீரையா, ஆமாடா, ஆமா. சரியான சமயத்துல ஞாபகப்படுத்தின. அந்த சம்பாத்தியத்துக்கு வழி நம்ம வீட்டுக்குள்ளதாண்டா இருக்கு. அந்த பிசினஸ் இன்னைக்கு ராத்திரியே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எப்படி? ஏமா அவர் கேக்குறப்பெல்லாம் குதிரை பந்தயத்துக்கும் குடிக்கிறதுக்கும் ஆயிரக்கணக்கா பணத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க நிலைமை என்னமா ஆகுறது? இது முளையிலேயே கிள்ளிடணும். மரமாயிட்டா வெட்ட முடியாது. நீங்க அவரை கண்டிக்கணுமா. அவரை எப்படி அடி கண்டிக்கிறது? படிச்சவராச்சு. படிச்சு என்னமா பிரயோஜனம்? தவறால நடந்துக்கிறாரு. நீங்க இப்படியே விட்டுட்டு போனா நாளைக்கு நடுத்தரவுல நின்னு பிச்சை எடுக்கிறபடி ஆயிடும். அழகி, அவர் ஏதாவது கோபிச்சுக்கிட்டா? எனக்கு ஒரு யோசனை தோணுதம்மா. எதுக்கும் அவங்க அண்ணாவுக்கு தபால் எழுதி வரவழைச்சா அவர் சொல்லி திருத்தினாலும் திருத்துவாரு. என்னமோ அம்மா, நான் சொல்றத சொல்லிட்டேன். சரி, அப்படியே செய்யலாம். இது வேற யாரும் இல்லப்பா, நம்ம வீரையன் தான், வேற யாருமே இல்ல. இங்க பாருங்கப்பா, இங்க பாருங்க. ஆமாப்பா, வேற யாருமே இல்ல. உண்மையாப்பா, சத்தியமா, சத்தியமாப்பா. இங்க பாருங்க, வீரையன். வீரையனா? நீ ஏன்டா இப்படி பயந்துகிட்டு நிக்கிற? விசாசன்னு சொன்னீங்களே எஜமா. சொன்னதுக்காடா? நல்லா இருக்குடா. நாங்க உன்னை பார்த்து பயந்தா நீ எங்களை பார்த்து பயந்தியா? சரிதான். இது வந்துட்டா சாப்பிட வாங்க. நீ சாப்பிட்டியா? உங்களுக்காக இவ்வளவு நேரம் காத்துட்டு இருந்துட்டு இப்பதான் சாப்பிட்டேன் தான். சாப்பிட்டுட்டியா? என்னடி இது? புருஷன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பின்னாடி சாப்பிடலாமா? ஐயோ, நீங்க தான் சொல்லிருக்கீங்களா? நான் சொன்ன அப்ப போதையில சொல்லிருக்க. குடியாரம் பேச்சு நம்பலாமடி. இனிமே நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணும், தெரியுமா? பை ஆர்டர். என்ன வீராசாமி பிள்ளை செத்து 2 வாரம் ஆச்சாமே? சபாஷ், அண்ணனுக்கு செய்த துரோகம் ஆரம்பத்திலேயே அசிவாரத்தை தாக்கி விட்டது. அடுத்தபடியாக ஒன்னும் சொல்லாதேப்பா. 2 பேரும் உலகம் அறியாதவங்களாச்சு. என்ன செய்வாங்க? பாவம், அண்ணி அழுதுகிட்டே இருப்பாங்க.
நான் மெட்ராஸ் போகணுமே, எப்படி போறது? நீங்க போய்தான் ஆகணுமா? ஆமா, என்ன இருந்தாலும் தம்பியின் மாமனார் இல்லையா? இந்தாங்க அண்ணா. 100 ரூபாயா? இவ்வளவு எதுக்கப்பா? அண்ணா, நீங்க போற ஊரோ மெட்ராஸ், அதுலயும் இழவு காரியம் இருக்கட்டும்ண்ணா. ஆஹா. சூரியமூர்த்தி, உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? உங்கள் அன்பே எனக்கு போதும்ண்ணா. நான் வர்ற வரைக்கும் நீதான் மீனாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். சரிண்ணா. 500 ரூபாடா. 500 ரூபா புது காகிதமா வச்சிருந்தேன். அதை எந்த திருடம் வந்து எடுத்துக்கிட்டு போயிருப்பா? இந்த வீட்டுல ஈ காக்கா கூட நுழையாதுங்களே, திருடன் எப்படி இங்க வருவான்? ஆமா. ஒருவேளை சூரியமூர்த்தி எடுத்திருப்பானோ? அவர் எதுக்கு இங்க தொடர்றாரு? என்னப்பா? ஏண்டா, பெட்டியில இருந்து எவ்வளவு ரூபாடா எடுத்த? அனாவசியமா உன்னை எடுக்கலப்பா. அவசியமா தான் எவ்வளவு எடுத்த? 200 ரூபாய் தான் எடுத்தேன். ஏண்டா, இப்படி எல்லாம் எடுத்து செலவு செய்துகிட்டு இருந்தா என்னடா ஆகிறது? அதனால ஒண்ணும் குடிமொழிக்கு போயிடாதுப்பா. ஏய், உன் மனசுல நீ என்னதான்டா நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒண்ணும் நினைக்கலையே. என் பணங்காசையெல்லாம் கண்டவனுக்கு கொடுக்கவா நீ எனக்கு பிள்ளையா பிறந்திருக்க? ஏப்பா, இந்த மாதிரி சொத்து சுகம் சம்பாதிச்சு யாருக்கப்பா கொடுக்க போறீங்க? எல்லாம் உங்க அளவுக்கு தாண்டா. எங்க இளவுக்கா? இந்த மாதிரி ஒரு குடும்பத்தையே அழித்து பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதித்து கொடு என்று எந்த தமிழ் மகனும் சொன்னதும் கிடையாதப்பா, சொல்லவும் மாட்டானப்பா. இன்று நம் நாட்டில் இருக்க இடமின்றி, உடுக்க உடையின்றி, குடிக்க கூடின்றி பல குடும்பங்களை அழித்து ஒரு சில குடும்பங்கள் மேலானதற்கு காரணமே உங்களை போன்றவர்களால் தானப்பா. நீ உருப்பட்டா போல தாண்டா. நீ உருப்பட்டா போலத்தான். ஏய், நீ ராஜேந்திரனுக்கு வர பணம் கொடுத்தியாடா? 100 ரூபாய் கொடுத்தேன். யார் அப்பம் வீட்டு பணம்னுடா கொடுத்த? அவங்க அப்பா வீட்டு பணம்னு தான் கொடுத்தேன். நாளைக்கு கோர்ட்ல வந்து அந்த பசங்களுக்கு சாட்சி கூட சொல்ல போல் இருக்க. அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சா ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தியவன் அவன். அட திருட்டு பயமாவனே, இன்னைக்காவது உங்க வாயால திருட்டு போய மகனேன்னு உண்மையை சொல்லிட்டீங்களே. பாத்தியாடா வீரையா, என் சொந்த மகனே என்ன திருட்டு பையன்னு சொன்னா ஊர்ல இருக்கிறவங்க என்னடா சொல்லுவாங்க? ஊர்லயும் அப்படித்தான் சொல்றாங்க. அடிஷா இருப்பால சொல்றாங்க. என்னையா கூப்பிடுறீங்க? ஆமா, மவுண்ட் ரோட்டுக்கு போகணும். என்னப்பா பாக்குற? இல்ல, உங்களை பார்த்ததும் என் பெரியப்பார் பையன் செல்வரத்தனம்னு ஒருத்தன் இருக்கான், அதன் பெண்டாட்டி ஞாபகம் வந்துச்சு. ரிக்ஷா வண்டி இருக்கிற கொஞ்சம் கூட மேனஸ் இல்லாம பேசுறியே, நான்சென்ஸ். ஏமா, உங்களுக்கு தான் இங்கிலீஷ் பேச தெரியும்னு பேசுறீங்களா? பொம்பளைங்களையே நம்ம வண்டியில உட்கார வைக்கிறது இல்ல, தெரியுமா? நீ ரொம்ப திமிரு பிடிச்சும் போல இருக்க. என்னம்மா நீ பாட்டுக்கு திமிரு திமிருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நானும் உன்னாட்டம் படிச்ச பெண்களோட பழகினவன் தான். ஆனா உன்னை போல பேசுற பெண்களை நான் பார்த்ததே இல்லை. நீ என்னடான்னு அங்கே இருந்து வந்த. ஏய் வர்றையா, மவுண்ட் ரோடு போகணும். என்னப்பா பாக்குற, மேனேஜ் இல்லாம அடாபடாங்கிறிய? ஏப்பா என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை போல பெண்பிள்ளைகள் எல்லாம் பெண்களுக்கு சம உரிமை வேணும்னு சொல்றாங்க. டவுன் பஸ்ல கூட எத்தனையோ பெண்கள் கண்டக்டரா போறாங்க. ஏன் உன்னை போல 10 பெண்கள் ரிக்ஷா வண்டி இழுத்தா என்ன ஆகும்? படிச்ச பெண்ணா, படிச்ச பெண்ணு. ஊரையும் பேரையும் கெடுக்க வந்தவளுங்க. பிறந்தது தமிழனுக்கு, பேசுறது இங்கிலீஷ்காரன் வீட்டு குழந்தை மாதிரி. Bloody nonsense. இன்னைக்கு எப்படியாவது ராஜேந்திரன் வீட்டை சுவாதீனம் பண்ணிக்கணும். ஆமா,
என்னங்க இப்படி சொல்றீங்க? என்னடா தம்பி செத்து 2-3 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த பேராசை பிடிச்ச மனுஷன் அண்ணன் மகன் கூட பார்க்காம வீட்டை விட்டு துரத்த பாக்குறானே. கஞ்சன், கல்லஞ்சன், மோசக்காரன், சண்டாளன். என்னடா அது அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. ஏசமா பணம்டா பணம். பணத்தை ஊத்து தண்ணி நான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பணம் தொட்டி தண்ணிடா. கொட்டிக்கிட்டே இருந்தா தான் ரொம்ப, எடுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? என்னங்க, நமக்கு எத்தனை வீடு இருக்கு, இந்த ஒரு வீட்டை சுவாதீனம் பண்ணிக்கிட்டு என்னங்க செய்ய போறோம்? ஏண்டா நீ என்ன அவனுக்கு வக்கீலா? வாய மூடிக்கிட்டு கிடக்காழுத. எஜமா, அந்த காலொடிஞ்ச வெள்ளி ரிஷப வாகனத்தை ரிப்பேர் பண்ண 2000 ரூபாய் கொடுத்தீங்களே, இது 1000 தானுங்களே. அது பகவத் கைங்கரியம்டா. ஏண்டா இந்த ராஜேந்திரன் என் மகனை என்னோட வாழ விட்டானா, அதே மாதிரி இவனும் நடுத்தெருவுல நிக்கணும். அத பார்த்து 4 பேர் சிரிக்கணும்டா, சிரிக்கணும். இன்னும் சிரிக்காம இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சிரிப்பாங்கடா, சிரிப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுல உள்ள கஷ்டம் அந்த முட்டா பசங்களுக்கு என்னடா தெரியும்? ஏய், நீ போய் அமீனாவை கூட்டிட்டு வா போ. சரிதாங்க. இவ்வளவு பெரிய பட்டணத்துல அவனை எங்க என்னடா தேடுறது? ஏண்டா எசமா, நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, அவ வீடு உனக்கு தெரியுமாடா? நம்ம சின்ன எசமானுக்கு தெரியுமுங்க. யாரா அவன்? சின்ன எசமானுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரிஞ்சு நமக்கு என்னடா பிரயோஜனம்? ஏண்டா போலீஸ்ல சொல்லி வைப்போமா? நல்ல யோசனைங்க. தமிழ்நாடு இங்க வா, எங்க ஒரு பேப்பர் கூட. அட போயா, தினம் ஒரு பேப்பர் ஓசில படிச்சுட்டு கொடுத்துறேன். ரிக்ஷாக்காரங்க பேப்பர் படிக்காம என்ன போச்சு? நைனா நம்மாண்டே வச்சுக்கினே. ரிக்ஷாக்காரன் பேப்பர் படிக்க கூடாதா? வியூக்காரர் போறவன் தான் படிக்கணுமா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா? சரிதான் சரிதான், காசு தர்றேன், தமிழ்நாடு கொடு நைனா. இந்த தினசரி சுரேசமித்திரன் தமிழ்நாடு. ஏன்பா ஏழைங்க தங்குற இடம் எங்கப்பா இருக்கு? ஏழைங்க தங்குறதுக்கு இடம் தானா இல்ல? இந்த உலகத்துல 3/4 ஏழைங்க தங்குற இடம் தானேப்பா. ஆமா, உண்மைதான். மீனா வாமா. மீனா, அண்ணா, சூரியமூர்த்தி, நீயா? அண்ணா, உங்களை நான் இந்த நிலையில பார்க்கணும். இங்க எப்படி வந்தீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா. மீனாவுக்கு ஜுரம், எங்கேயாவது படுக்க வைக்கணும். சரிண்ணா, வாங்க வீட்டுக்கு போகலாம். வாமா மீனா. தம்பி, நீ எப்படி இருக்க வேண்டியவன் இங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்ட. நீயாவது அங்க போய் சுகமா இருக்க கூடாதா? அண்ணா, என்ன வார்த்தை பேசுறீங்க? அந்த சண்டாளனிடத்தில் நான் போய் இருப்பதா? மேலும் இந்த நிலையில் உங்களை விட்டு பிரிவதா? இல்லை, ஒரு காலம் இல்லை. என் உயிர் போனாலும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அண்ணா. நான் தினமும் ரிக்ஷா வண்டி இழுத்து வந்து உங்களுக்கும் தங்கைக்கும் சாதம் போடுறேன். நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். தம்பி, நாளையில இருந்து நானும் ரிக்ஷா இழுக்க வர்றேன். நம்ம 2 பேரும் போகலாம். வேண்டாம் அண்ணா, நீங்க இங்கேயே இருந்து தங்கையை பார்த்துக்கங்க. அண்ணா, என்ன மீனா, ஒரே மயக்கமா இருக்கு. காலையில இருந்து மீனா ஒண்ணுமே சாப்பிடல. தம்பி, நீ மீனாவை பாத்துக்க, நான் போய் வேண்டாம் அண்ணா, நான் போய் உடனே ஆகாரம் கொண்டு வரேன். அண்ணா, என்னால பசி பொறுக்க முடியலையே. இவ்வளவு நேரமாயும் இன்னும் தம்பியை காணோமே. மீனா, நான் போய் பார்த்துட்டு வர்றேன், கொஞ்ச நேரம் பொறுத்துக்கம்மா.
வீடு வாசல் சொத்து சுதந்திரம் எல்லாத்தையும் விட்டுட்டு மெட்ராஸுக்கு ரிக்ஷா இழுக்கவாடா வந்த வாடா வீட்டுக்கு. முடியாது. நீங்க எனக்கு அப்பனும் இல்ல, நான் உங்களுக்கு மகனும் இல்ல. போப்பா. ஏன்பா இந்த பெட்டி எடுத்துட்டு சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு வர்றியா? சரி சார். எவ்வளவு கேக்குறேன்? உங்க இஷ்டங்க. அப்ப எடுத்துட்டு வா. ஏய் சூரியமூர்த்தி, ஏய் சூரியமூர்த்தி. ஐயா பசி காது அடைக்குது. 3 நாளாச்சு சாப்பிட்டு ஏதாவது கொடுங்க ஐயா.